ஒலியை நம்மால் கேட்கத்தான் முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, ஒலிகளுக்கு உருவம் உண்டு, அவற்றை பார்க்கவும் முடியும் என்கிறார்கள் சித்தர்கள். ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் என்றார் திருமூலர். இந்த பிரபஞ்சமே ஒரு பேரொளியின் பிரதிபலிப்புதான். நாம் பேசும் பேச்சு வெளிப்படுவதற்கு முன்னால் ஒரு சூட்சும ஒளி வடிவில்தான் இருக்கிறது. அந்த ஒளியின் உச்சகட்ட அதிர்வுதான் ஒளி என்கிறார்கள் சித்தர்கள். சித்தர்கள் ஒலியை 4 நிலைகளாக பிரிக்கிறார்கள். வைகரி, நாம் கேட்கும் புறப்பேச்சு. மத்திமை, மனதுக்குள் ஓடும் கருத்தோசை. பைசந்தி, ஆழமான நினைவோசை. பறை, இதுதான் ஓம் எனும் மூல ஒளி. சித்தர்கள் நாதம் மற்றும் விந்து என்று 2ஐ குறிப்பிடுவார்கள். ஒரு சத்தம் மிக நுண்ணிய பறை நிலைக்கு செல்லும் போது அது அதிர்வுகளாக மாறி ஒரு ஒளி பிழம்பாக தெரியும். அதனால்தான் மந்திரங்களை கண்ணால் கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒளியை உணர்ந்தால் உலகையே உணரலாம். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.